வணக்கம். டாப் 10 2024க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ரிலாக்ஸ் ராம்ஜி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கொட்டுக்காளி திரைப்படத்தை பற்றி உங்களோடு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கொட்டுக்காளி திரைப்படம் சூரி அவர்கள் நடித்து அண்ணாபென் நடிப்பில் வந்த அந்த படத்தை நிறைய பேர் என்ன படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு படம் நமக்கு பாட்டு அப்படின்றத வச்சுக்கிட்டு படம் பண்ணுவோம், இசை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு படம் பண்ணுவோம். ஆனால் இசையையோ பாடல்களையோ கதைக்கு நான் துணைக்கு சேர்க்காமல் இசை இல்லாமலேயே ஒரு படத்தை என்னால் எடுக்க முடியும்னு நம்பிக்கையோடு வந்திருக்கிற அந்த PS வினோத்ராஜ் அப்படிங்கிற இயக்குனரை நாம வரவேற்கணும். அந்த ஒரு புதிய முயற்சி மௌன பாஷையெல்லாம் முடிந்து பேசலாம் ஆரம்பித்து விட்ட காலகட்டத்தில் 80களுடைய இறுதியில் பேசும் படம்னு ஒரு மௌன படத்தை கமல் எடுத்து ஒரு சாதனை பண்ணினாரு அப்படின்னு சொன்னா, இசையாலேயே நாம கேட்டு வளர்ந்துகிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் இசையே இல்லாமல் அங்கங்க நடக்கிற சப்தங்களை மட்டுமே இசையாக வைத்துக்கொண்டு கொட்டுக்காளி கொடுத்த டைரக்டருக்கு மிகப்பெரிய துணிச்சல் வேணும். கூழாங்கல் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக அல்லது ஒரு 3/4 மணி நேர படம் மூலமாக நமக்கு பெரிய அதிர்வுகளை கொடுத்த, அது உலகமெல்லாம் போய் விருதுகளை வாங்கிட்டு வர அளவுக்கு இருந்த அந்த படத்தை கொடுத்த PS வினோத்ராஜ் தான் கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. நிறைய படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் ஆணவ கொலை சம்பந்தப்பட்டதாக, இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் அப்படின்னு அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற காதல், அதை ஒழிச்சு தீரணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிற படமாக இருந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். பரியேறும் பெருமாள் மாதிரியான ஒரு படத்துல, ஏன்டா நாங்க நண்பர்களா இருந்தா என்னடா, எங்களை நண்பர்களா இருக்க விடுங்கடா, காதலும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாதுன்னு சொன்ன மாரி செல்வராஜனுடைய பரியேறும் பெருமாளும் நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இந்த படம் அப்படி நண்பர்களாகவும் இல்லாமல் காதலர்களாகவும் இல்லாமல் வேறு ஒரு விஷயத்த இந்த படம் சொன்னதுதான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஆணவ படுகொலை நடக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு, முறை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு வேற ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டா. அவளை இப்ப பேய் பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு, பூதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஓடுறதுக்கு அவளை கூட்டிட்டு போறாங்க. இதனுடைய பயணமே நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இதுவரை அந்த பயணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு எந்த படமும் சொன்னதா எனக்கு தெரியல. ஒரு ஆணவ கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியான ஒரு விஷயம் இல்ல, ஒரு பெண்ணை அவ காதலிக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு மாமன் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நாங்க சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுகிற ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் இந்த சமூகத்துல இருக்காங்க. ஆனால் அதை பொலேர்னு அறைகிற விதமாக அண்ணாபென் கேரக்டர் மூலமாக நமக்கு காட்சிப்படுத்தியிருப்பார் இயக்குனர், நம் மனசை கனப்படுத்தியிருப்பார். சூரி அவர்கள் லைனப்ல விடுதலை மாதிரியான ஒரு படத்துல வேற ஒரு முகம் காட்டியவர், கருடன் மாதிரியான ஒரு படத்துல வேற ஒரு முகம் காட்டியவர். இந்த படத்துல அப்படி ஒரு கோபமும் நமக்கு ஆத்திரமுமா சூரி மேல வருந்திருக்கு அப்படின்னா இது அந்த கதாபாத்திரத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படம் காலையில ஒரு ஒரு சேவலை கட்டி போட்டிருக்கிற, அது ஒரு கோழியை கட்டி போட்டிருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அங்க ஒரு பொண்ணை காமிச்சு, அந்த பொண்ணுக்கும் அந்த இதுக்கும் பெரிய சம்மந்தமே வித்தியாசமே இல்லைங்கிறத காமிச்சு, அவளை கூட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறதா இருக்கட்டும், 2 வீலரில் பயணிக்கிறதா இருக்கட்டும், குலசாமிக்கு போய் வேண்டிக்கிறதா இருக்கட்டும்னு இந்த விஷயங்கள் அடுத்தடுத்து பண்ணுகிற செயல்கள் இருக்குல்ல. ஒரு கட்டத்தில் சாமிகிட்ட நீ அவ்வளோ நேரம் நீ என்ன யாருக்காடி வேண்டிக்கிட்ட, அவனுக்காக தானே வேண்டிக்கிட்ட அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும். நடுவில் ஒருத்தன் போய் தண்ணி அடிக்கிறதுக்கு போயிட்டு, மாப்பிள்ள அந்த பொண்ணு இப்படி ஆயிட்டா மாப்பிள்ள, அதான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அந்த பசங்க பேசுகிற விஷயமா இருக்கட்டும். இன்னொன்னுப்பா, பொம்பளை பற்றி அப்படி பேசக்கூடாதுப்பா, அது நல்லா இருக்காதுப்பா, வேணாப்பா விட்டுரு அப்படின்னு சொல்கிற இடமா இருக்கட்டும். ஒரு கட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பூப்பு நீராட்டு விழாவுக்கு ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்க, அந்த பாட்டை அந்த அண்ணாபென் கதாபாத்திரம் ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு முணுமுணுக்க, முன் சீட்டில் டிரைவருக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு சூரிய அதை பார்த்து கடுப்பாவ வண்டியை நிப்பாட்டுறான்னு சொல்லி அண்ணாபெண்ணை பிடிச்சி வெளுத்தெடுக்கிற அந்த கோபம் இருக்குல்ல. அப்போ அண்ணாபென் மேலே நமக்கு ஒரு பரிதாபமும் அதே சமயத்தில் சூரி மேலே ஒரு கோபமும் வரும். இந்த படத்தை தயவு செய்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளவு சொல்கிறேன்ல, இந்த படத்தில் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுற சத்தம், ஆட்டோ ஓடுற சத்தம், தண்ணி ஓடிட்டு இருக்கிற சத்தம், இப்படி நடந்து போற சத்தம், செருப்பு சத்தம், இதை தவிர வேற எந்த சத்தமும் இந்த படத்துல மியூசிக்னே கிடையாது. ஒரு பின்னணி இசை இல்லாமல் ஒரு படத்தை உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற வகையிலேயே கொட்டுக்காளி தனித்துவமிக்க படமா, புறக்கணிக்க கூடாத ஒரு படமா இந்த படத்தை நான் பார்க்கிறேன். இந்த படம் OTT தளங்கள்லையும் இந்த படத்தை நிறைய பேர் தியேட்டர்ல பார்த்ததை விட நிறைய பேர் OTT தளத்துல இந்த படத்தை பார்த்தாங்க.
அதாவது இந்த படம் கொட்டுக்காளி அப்படிங்கிற திரைப்படம் வந்து ஓடிடியில் அமேசான் பிரைம் அந்த தேட்டரில் அந்த ஓடிடி தளத்தில் இந்த படம் வந்திருக்கு. சூர்யா அவர்களுடைய நடிப்பில், அண்ணாபன் அவர்களுடைய ஆகச்சிறந்த நடிப்பில் வந்திருக்கிற இந்த படத்துக்கு டாப் 10 வரிசையில் 7வது இடம் கொடுத்து நான் கௌரவிக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு தோணுது. PS வினோத்ராஜ் அடுத்தடுத்த படைப்புகளை நான் தாராளமாக தரட்டும் அப்படின்னு இந்த சமயத்தில் ஒரு வாழ்த்துகிறேன். இந்த படத்துக்கு என்னுடைய இடம் வந்து 6வது இடம். 7வது இடத்தை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதனுடைய லிங்க்கும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் 6வது இடம் கொடுத்துருக்கிறேன். ஆறாத காயத்தை சொல்கிற கொட்டுக்காளிக்கு 6வது இடம் தந்திருப்பதில் மகிழ்வடைகிறேன். வணக்கம்.